ஐயா எங்க போறீங்க? உங்கள்ட்ட பேசணும்யா மெயினா. ஐயா என்னையா மேஜிக் ஷோ பண்றாங்க, இப்போ நாங்க வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு சென்னை? உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ் எஸ். ஸோ இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? மீன் ஃபிலிம்ஸ் தான் இந்த மீன் தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மദ്രാஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்க கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்க படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையா பார்ப்போம், அந்த மாதிரி நீங்க வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேல பார்த்துருக்கேன் விண்ணை தாண்டி வருவாயா. அது மீன் கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட தான் பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸி உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க? சின்ன சின்ன ஜெஸி இருந்தது, குட்டி ஜெஸி இருந்தது. குட்டி ஜெஸி இருந்தது, அது ஸ்கூல் டைம்ல. ஆடுகளம் ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேரு சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம் அவ்வளவு பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்ப என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெர்சி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெர்சியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது, இந்த பையன் மட்டும் ஏன் ஹவு கேட்கும்போது வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையாதான் சொல்றேன். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு, இந்த ஏஜ்லயும் அவருக்கு ஆண்டாயிட்டு இருக்காரு. பாத்துக்கோங்க ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே. ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ்க்கு. லவபிள் ஃபேன்ஸ், லவ் யூ, ஐ லவ் யூ டு. அவ்வளவுதான். சரி, ஆனா இன்னொரு டாஸ்க் அதான் மெயினான டாஸ்க். மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால இப்ப இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாய்தையில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அக்காக்கு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு ஆனா நடந்துக்கும் பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இத வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டயலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. அது வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்லாங்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி, நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல. சோப் இல்ல பிரதர், சோக்கு. சோப் இல்ல, சோக்கு. சோக்கு. ஏ சக்தி, நீ சோக்கா இருக்கன்னு நான் நினைக்கல, அந்த மாதிரி சோக்கு. சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு தோணுதே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. சேர்த்து சொல்லுங்க பாப்போம். என்னடா அங்க கையாமையான்னு பேசினே இருக்கிறீங்க? புள்ள என்னாலும் எவ்வளவு அழகா நம்ம ஊரு பாஷை பேசுது. பண்ணுங்க, ஜோராத கை தட்டுங்க. ബ്രോ മൈ മദർ ടങ് ഈസ് മലയാളം. இல்ல நோ, ஞானம் குறைச்சு மலையாளம் സംസാരിക്കും. அதே மாதிரி தான் நீங்களும் பேசுங்க. நானா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க? என்னையா கையாமையா கூவிட்டு இருக்கேன். ஏம்மா இந்தா இங்க வந்து குந்து. இங்க வந்து குந்து. சிட்டிங். குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே, சூப்பர். ஸ்டைல இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது மட்ராஸா? ஆமா, மட்ராஸா. மெட்ராஸ் தெரியல, வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. இல்ல வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இது இல்ல. சூப்பர், உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening here. நிறைய லவபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு, நிறைய படங்கள் இங்க நீங்க பண்ணனும் அப்படின்றது ஆசை வைத்துக்கோ. Thank you so much. love you thank you so much. okay yeah, சாமி நம்ம பாஷை பேசு. சீக்கிரம் விட மாட்டோம். ஓகே மேடம், how are you? சூப்பர். ஏண்டா அது கேக்குறா? அது இல்ல மேடம், இங்க எல்லாருமே வந்துட்டு யூஆர் ஹார்ட் த்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதெல்லாம் இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்காரு. he wants to ask questions. பொறுத்து போலனா அண்ணனை கொத்து விட்டுருவால. so are you ready madam? ஆமா ரெடி. yes madam. என்ன கேட்க போறா? இல்ல அவங்கள்ட்ட வந்து கேக்குறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ பொதுவா
நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு. ஹவு டஃப் டாஸ்க் பி எ ஹீரோயின் அப்படின்றது. டயட் பார்த்துக்கணும், ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது, ஓகே, ஷேப்ல இருக்கணும். ஆமா, அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதுக்கா நான் ரொம்ப பெரிய ஃபுடி, ஸோ எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. செகண்ட், இந்த மாதிரி சாங்ஸ் வருதுன்னா அது ரொம்ப டான்ஸ் ஆடணுமா மேடம்? இந்த மாதிரி சாங், இந்த மாதிரி சாங் வரும்போது ஃபிளெக்சிபிளா டான்ஸ் ஆடணும். ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கெல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்ல, ஃபர்ஸ்ட் 30 டிகிரியே போவாது. ஆமா, இவங்க என்னன்னா சம்மர் சால்ட்லாம் அவர் கழுத்து மேல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் தட் அந்த டான்ஸ்? அது சசி, எனக்கு என்னன்னா சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றது ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கரம் இதா இருந்திருக்கு. பயங்கரமா இருந்திருக்குல்ல மாஸ்டர்? ஏன்டா அதுனா எனக்கு புரியுது. And the third one is putting makeup for 1 hour. 1 hour? ஓ, I mean full getting ready. கெட்டிங். ஓகே ஓகே. 1 hour is okay. மேக்கப் மட்டும் இல்ல, மேக்கப், ஹேர், Dress எல்லாம் இருக்குல்ல. 1 hour. Okay. அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். அதுதான், அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். Because I am a very அண்ணா outdoorsy person. ஹீரோனா ஆவறது நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது. இல்ல, கரெக்டா? நம்ம என்ன பண்ணா பாம்பே போனோம், வேற வழியே கிடையாது. ஹீரோயின் ஆகணும்னு யோசிச்சா வேற வழியே கிடையாது. சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை விட்டுறலாம். இப்போதைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மெட்ராஸ் காரன். மெட்ராஸ் காரன் அப்படின்ன உடனே உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் தாட் என்ன? மெட்ராஸ். ஒன் திங், டோன்ட் டெல் ஆர் போத் நேம். MRC நகர். MRC நகர், சன் டிவி ஆபீஸ். சன் டிவி ஆபீஸா? இல்ல, நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், அது ஷூட் பண்றதுக்கு அப்புறம் அப்போ இருந்து ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் MRC நகர். ஓகே. ஓ மேடம், நாங்க அங்க தான் வொர்க் பண்றோம். ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க, நாங்க சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரோம். ஓகே, மூடிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ணுவேன். ஆமா, மேனேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸ் உடைய டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஒன் அப்படின்னா? டயலாக் ஃபார் அஸ். நான் 1 தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி. ஓ, இது போதுமே. ரொமான்டிக்கா மேடம்? ரொமான்ஸா ஏதாவது? ரொமான்டிக் ஹீரோயினா? நான் 1 தர சொன்னா 100 தர சொன்னா. மேடம் மேடம் இது இப்படி சொன்னா இந்த dialogue romantic-ஆ இல்ல, அவனுக்கும் சொல்லுவீங்க. You also coming madam? அவனுக்கு ஆஸ்திரேலியா சொல்லுங்க, அதான் அவன் ஆசைப்படுறான். ஆஸ்திரேலியா மேடம், ஐ டோன்ட் see மேடம், ப்ளீஸ் மேடம். அதனாலதான் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல வேணாங்க, உங்களை அவன் ஸ்பாயில் பண்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும். சோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற மெட்ராஸ் காரன்ல இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னா இதோ வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. சோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக். சோ ஹாப்பி. இதே மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க. Thank you for your lovely time. Thank you so much. Tada, bye bye, see you. Thank you. Good night guys. Sorry, Shane will talk. ஆமா, குட் நைட் கைஸா. ஓகே ஓகே. இப்போ அடுத்ததாக ஹீரோயின் என்ட்ரி வந்துட்டு பார்த்தாச்சு. எஸ், இப்போ இவரு ஹீரோ என்ட்ரி பார்க்கணுமா? ஆமா, உண்மையிலேயே சொல்ல போனா இவருடைய படங்கள் எல்லாமே தொடர்ந்து சொல்லிட்டே போலாம். கும்பலகி நைட்ஸா இருக்கட்டும், பரவாவா இருக்கட்டும், RDXஆ இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இஷ்கா இருக்கட்டும், பேக் டு பேக் வந்து நம்ம எல்லாம் வந்து தியேட்டர்லயும் சரி OTTலயும் சரி இந்த பேன் இந்தியான்றாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய மலையாள படங்களை நம்மளை பார்க்க ஈர்த்த ஒரு நாயகன் ஷேன் நிகம் அவர்களை மேடை கலைக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்க மெட்ராஸ் காரன் வரும்போது அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஐஸ்வர்யா. அதாவது இந்த நேரத்தில் சில கேள்விகளை கேட்பதற்காக என்னாச்சு உங்களுக்கும். ஸோ இப்போ மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால, மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்ன? மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால, மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல வர விஷயம் என்ன? மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம்? ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை எடுத்தோம். ஓகே, அது வந்து மெட்ராஸ்ல தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி. நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கன்னா எங்க 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதா என்ன சொல்றீங்க? அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது.
போடா போடா. அண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஐநாவரம் பக்கத்திலே வாயாவா போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கான். ஆடா பாவிகளா, பஞ்சு டெலாக்கே உன்னை திட்டுற மாதிரி சும்மா சொல்லிருக்கா. கிடையாது அக்கா, போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அது என்ன கையை ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன். இன்னொன்னு இருக்கா, லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது. வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். ஆ. லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது. சரிம்மா. லேட்டஸ்டா வந்தா தான் முக்கியம் dude. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரன்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல அண்ணா, இவங்க இந்த டைலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படின்னாங்க. யாரு அது? பாரு. ஃபேன்னா இல்ல. சரி, அப்போ எங்க அண்ணா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு. எஸ்டிஆர் சாரோட டைலாக் ஒன்று சொல்லுவாரு. அது நீங்க சொல்வீங்களா? சொல்லு. என்னாச்சு? ஓகே, அங்கேயா? ஓகே. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராதோ அதான் முக்கியம். மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம், சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. சரி, இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி. சரி, நான் எவ்வளவு பெரிய டைலாக் நான் சொல்றேன், பாருங்க. வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராத முக்கியம் கிடையாது. இல்லை, லாஸ்ட்ல யாரு ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஆமா, ஓடி வாங்க. இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுதான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டைலாக். மெட்ராஸ்காரன் எங்கு பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரையும் மெட்ராஸ்காரன் படத்தை திரையில் பார்க்குமாறு தகவல். பார்ட் 2 மெட்ராஸ் காரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க producer. பார்ட் 2 ஜெகதீஷ் நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். ஓகே, அங்க முடியுது. Today Singapore SR production is coming up with some new venture and I'm ஆஹா, தெரியும் சார். தேங்க் யூ. எனக்கு புரிஞ்சு அவங்க ரொம்ப வேகமா. தேங்க் யூ so much. We will see at மெட்ராஸ் காரி. ஓகே, ஓகே. அடுத்தபடியாக என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா செகண்ட் சிங்கிள் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா இவ்வளவு ஒரு மாஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு பெரியவர் ஆசைப்படுறாரு. அண்ணனுக்கு வந்து என்ன அடுத்த இது இருக்குல்லன்னா இப்ப பேசலாமா? அவ்வளவுதான். ஏன்னா இங்க நிறைய சேனல் இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வேணும்ல. ஆமா, அதனால நாங்க வந்துட்டு ஒரு 5 பண்ணாலே இப்ப பயமா தான் இருக்கு. சும்மா சாதாரணமா பண்ணாலே பெரிய மீமா மாறிடுது. So அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட பயம். நான் ஜெனரலா கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணி நிக்கி. என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்ன? கரெக்ட் தானே? அண்ணா, ஏதோ என் காதுல வேற ஏதோ விழுந்தது. பக்கத்துல இருக்கனால உயிர் இல்லைனால இருக்க முடியாது. உயிரா? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரியல, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங். மச்சான் அண்ணா, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ட்டு, ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னு? ஆமாம், ஆக்சுவலாக அது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப. நான் மெட்ராஸில் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதியானி கூட்டம்னு ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் ஸ்டே பண்ணது. நான் மெட்ராஸ் தானே வரைக்கும் போனதில்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவருக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம், தெரியும். ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார். தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா. பட் ஜெயிச்சா சூப்பர்.
ஓகேண்ணா ஆனா அதான் அவனுக்கு லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அதை ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா எந்த actor வந்ததுல இருந்து திருடுறது களவாடுறது பண்ணலாம் இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு ஓகே எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. Super. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 14 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல எங்க ஒரு மொக்க கேங் எப்ப பார்த்தாலும் சும்மா வேலை விட்டுலாம் ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க எப்ப போனா நீ படம் கேட்ட திட்டி விட்டு அனுப்ப என்னடா பண்றீங்க அந்த நைட்ல கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வர எங்கேயா போனா ஒருத்தனை ரெகுலரா நான் பாப்பேன். இவனும் ஒரு 4 பேர் இருக்காங்க. சின்டின்னு ஒருத்தர் ஒரு ஃப்ராடு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எங்க போனா நின்று இந்த கிண்டியில எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்துருக்கேன். இல்லண்ணா அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவரு அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது இல்ல ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் லவ் ஹிம் so much. ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா ஆமாம் ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காம ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரி ஒரு படத்துலையும் அவர் அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சூப்பர் லவ் யூண்ணே இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் அவங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்கார்ல நிறைய விஷயம் இவரோட அதாவது மாய அப்படின்ற விஷயம் இருக்குல்ல நம்மளை வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரிதான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு 2 ஸ்டெப் அவர் கூட இருந்து ஆடணும்னா எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சதீஷ் அண்ணாவும் நீங்களும் தான் அவர் நடந்து அந்த அடுத்த படத்துக்காகவே இப்ப நிறைய ஒரு 10 கேள்வி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால தான் நாங்க வந்திருக்கோம். நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸ்காரங்களே நடிக்க வேண்டியதுப்பா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது வேற கதை அப்புறம் வர நாடு. ஸோ இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னீங்கள ஒரு விஷயம், அதாவது நான் இதே இதில் நான் டிவி வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களே யங் ப்ரொடியூசர்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா யங் மைண்ட்ஸ் உள்ளே வந்தால் தான் நிறைய விஷயங்கள் இங்கே மாற்றத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் இந்த மெட்ராஸ்காரன்ற படம் நம்ம ப்ரொடக்ஷனில் எப்படிப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள வந்து ஃபஸ்ட்டு படம், ப்ரொடக்ஷனாக ஃபஸ்ட்டு படம். இது இவங்க எந்த அளவு எதிர்பார்க்குறாங்களோ அதே அளவு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றி படமாகணும். இந்த வெற்றி படம் வந்து மக்கள் மத்தியில் போகணும். கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். நான் படம் பார்த்துட்டேன். என் படத்தை நானே புகழக்கூடாது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க, வெற்றி படம் ஆக்குவாங்கன்னு நம்புறேன். ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ்மே எங்களுக்குமே இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்குமே இருந்துச்சு. அந்த வாழ்த்துக்கள். அண்ட் நிக்கி ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? கேள்வி எல்லாம் இல்ல, எனக்கு வந்துட்டு ஜேசிசி இல்லைண்ணா ஜேசிசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நீங்க கை தட்டினாங்க. தட்டுவீங்கல்ல, ஏன்னா வாய்ஸ் அங்கிருந்து மட்டும்தான் வருது. அதனால என்னன்னா நீங்க வந்துட்டு நிறைய யங்ஸ்டருக்கு வந்துட்டு வழி விடுவீங்க, மேலே ஏத்துறீங்க அப்படின்றது நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். அடுத்ததா எங்க அண்ணனா வந்துட்டு ஒரு 35 தாண்டி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த சைடும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு போயிடாதீங்க. இல்ல அவருக்கு ஏதா நிக்க வச்சேடா வாய்ப்பு கேட்பீங்க அப்படின்ற என்ன நம்ம ஓகே கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். தேங்க் யூ கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஒரு சான்ஸ். தேங்க் யூ so much. Thank you. அண்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க இருக்கிற மக்கள் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி தான் உங்களை வந்து சந்திச்சு பேச முடியும். கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்காரன் படம் நீங்க வந்து திரையில பார்க்க போறீங்க. கண்டிப்பான வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டா நல்ல படமா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி நீங்க மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். நிறைய படங்கள் நாங்கள் வந்து எங்கள் சைடில் வந்து கொடுப்போம். தேங்க்யூ, வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. சார். தேங்க்யூ